கை, கால், கழுத்து என உடல் முழுவதும் வலியெடுக்க சர்வாவிற்கு என்ன நடக்கிறது என்பதே புரியவில்லை. கடினப்பட்டு தன் முன்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க பிளாக் டி-ஷர்ட் அணிந்திருந்த ஒருவன் சர்வா முன்னால் வந்து நின்றான். யாரா நீ என்று அவனை பார்த்ததும் சர்வா கேட்க, நாங்கள்லாம் உன்னை கடத்திட்டு வந்திருக்கோம், இப்பவாவது உனக்கு புரியுதா இல்லையா என்றவன் சிரிக்க கூடவே பல சிரிப்பு சத்தமும் கேட்க, அப்போதுதான் அந்த இடத்தில் இன்னும் சிலர் இருப்பதையே சர்வா கவனித்தான். ஓகே, இவங்க என்ன கிட்னாப் பண்ணி இருக்காங்க என்று யோசித்த சர்வாவிற்கு காரணம் புரியவே இல்லை. டேய், அந்த கட்டையெல்லாம் எடுத்துட்டு வாங்கடா என்று ஒரு தடியன் சொல்ல அதற்கு 2 பேர் அங்கிருந்து ஓடினர். உங்களுக்கெல்லாம் எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க, நான் தரேன், என்னை விட்டுருங்க என்று சாதாரணமாக சொன்னான் சர்வா. பணம் வேணும்னா உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிக்க எங்களுக்கு 10 நிமிஷம் ஆகாது. உன்னை கடத்திட்டு வந்திருக்கிறது எதுக்குன்னு நினைச்ச? இனிமே நீ ஆகாஷ் சார் விஷயத்துல தலையிடவே கூடாது, அதுக்குதான் என்று அவன் கூறியதும் சர்வா சிரித்துவிட்டு, ஓஹோ, நீங்க எல்லாம் ஆகாஷ் போடுற பிஸ்கட்டை கவர நாய்களா என்று திமிராக கேட்டான். என்னடா சொன்ன என்று அவன் சட்டை காலரை பிடித்து தூக்கி அடித்த தடியன், தேவையில்லாம பேசுன, இங்கிருந்து உயிரோட போக முடியாது என்று மிரட்டினான். அதை கேட்டு சிரித்த சர்வா, நான் யாருன்னு தெரியாம என் மேல கை வச்சிட்டேன், இதுக்கப்புறம் என் உடம்புல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட இந்த சென்னை முழுக்க ரத்த ஆறு ஓடும் என்று கூற அந்த தடியன் அவன் சட்டை காலரை விட்டுவிட்டு சிரிக்க ஆரம்பித்தான். நீ ஒரு டெலிவரி பையன்னு கேள்விப்பட்ட, ஆனா ஹீரோ மாதிரி நல்ல டயலாக் பேசுறியே என்று அவன் சிரிக்க, ஆமாண்ண, படத்துல நடிக்க வச்சா நல்லா சம்பாதிக்கலாம் என்று ஏதோ பெரிய காமெடி சொன்னது போல அந்த கூட்டமே மாறி மாறி சிரிக்க ஆரம்பித்தது. அப்போது கட்டையை எடுக்கச் சென்றவன், அண்ணா கட்டை ரெடி என்று 5 உருட்டு கட்டைகளோடு அங்கு வந்து சேர்ந்தான். என்னதான் சர்வாவால் எத்தனை பேர் வந்தாலும் அடித்து சமாளிக்க முடியும் என்றாலும் இப்போது அவன் கை கால்கள் 2ம் கட்டப்பட்டிருந்தது. அதனால் எப்படியும் இவர்களிடம் பொறுமையாக பேசித்தான் தப்பிக்க முடியும் என்பது அவனுக்குமே சில நிமிடங்களில் புரிந்து போக, நிறுத்துங்க, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க என்று சத்தமாக கூறினான் சர்வா. அனைவரும் அவனை பார்க்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர் நான் தரேன், நீங்க மட்டும் என்ன விட்டீங்கன்னா அந்த ஆகாஷ் கொடுத்ததை விட உங்களுக்கு நான் 2 மடங்கு பணம் தரேன், தேவைப்பட்டா அதுக்கு மேலையும் தரேன், என்ன சொல்றீங்க என்று கேட்க அதற்கும் சிரித்த அந்த தடியன், ஹேய் வாய மூடு, எங்களை பணம் கொடுத்து வாங்கிடலான்னு நினைச்சியா? டேய், இவன் இதுக்கு மேல என்ன சொன்னாலும் கேட்காதீங்க, இவன் அடிச்சு கைய காலை உடைச்சு தூக்கி வண்டியில ஏத்துங்க, ஆகாஷ் சார் காலடியில கொண்டு போய் போடணும், அப்பதான் எவ்வளவு பெரிய ஆள் கிட்ட பிரச்சனை பண்ணி இருக்கிறோன்னு இவனுக்கு புரியும், அடிங்கடா என்று கூறியவன் நகர்ந்து விட அவனது ஆட்கள் ஆளுக்கு ஒரு கட்டையோடு கை கால்கள் கட்டப்பட்டிருந்த சர்வாவை அடிக்க அவனை நெருங்கினர். சேரில் கட்டப்பட்டிருக்கும் சர்வா ரவுடிகளிடமிருந்து எப்படி தப்பிக்கப் போகிறான்? சர்வாவிற்கு ஏதாவது நடந்தால் அவனது மாஃபியா குரூப் ஆகாஷை என்ன செய்யும்? அடிக்கிற அடியில இனிமே ஆகாஷ் சார் பக்கமே அவன் திரும்பி பார்க்க கூடாது என்று கூறி சர்வாவை அடிக்க கட்டையோடு அந்த கூட்டம் நெருங்கியது. ஒரு சேரில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையிலிருந்தான் சர்வா. அதில் ஒருவன் சர்வாவை அடிக்க கட்டையோடு வர சட்டென காலால் ஒரு புஷ் செய்து சேரோடு கீழே விழுந்து அந்த அடி தன்மேல் படாமல் காத்து கொண்டான். அதனால் சுத்திய கட்டை சர்வா மீது படாமல் காற்றை கிழித்து கொண்டு அவனை கடந்து சென்றது. அடுத்து வந்தவன், எஸ்கேப் ஆகவா பார்க்கிற என்று சர்வாவை ஓங்கி அடிக்க முயற்சி செய்தான். இப்போது கால்களையும் கைகளையும் அசைத்த சர்வா அவனை தடுக்க முயற்சி செய்ய அவனது கட்டை சர்வா கால் கயிற்றோடு சிக்கிக் கொண்டது. அந்த கட்டையை விடாமல் இறுக பிடிக்க முயற்சி செய்தான் சர்வா. கூடவே கட்டையை பிடித்திருந்தவனை எட்டியும் உதைத்தான். அதில் அவன் கட்டையோடு பின்னால் விழ சர்வா காலிலிருந்த கட்டும் அவிழ்ந்தது. டேய், உனக்கு அறிவில்ல, எதுக்கு அவன் கட்ட அவுத்து விட்ட என்று கத்திக்கொண்டு அருகில் வந்தான் அந்த கூட்டத்தின் தலைவன். இருங்கண்ண, நான் பாத்துக்கிறேன் என்று 3ஆவதாக வந்த ஒரு தடியன் சர்வாவின் தலையில் அடிக்க முயற்சி செய்ய கால் கட்டு அவிழ்ந்திருந்ததால் எழுந்து நின்ற சர்வா கட்டியிருந்த கைகளோடு அவர்களோடு சண்டையிட தயாரானான். அவனை அடிக்க வந்தவனை எட்டி வயிற்றிலேயே உதைத்திருக்க வலி தாங்க முடியாமல் கீழே விழுந்து அவன் அலற ஆரம்பித்தான்.
இன்னும் சேரோடு கைகள் கட்டப்பட்டிருந்ததால் அதை தூக்கிக் கொண்ட சர்வா அதை தனது ஆயுதமாக மாற்றியிருந்தான். அண்ணே, இவனை பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியல, எதுக்கும் கொஞ்சம் பின்னாடி வாங்க என்று அந்த கூட்டத்தின் தலைவனை பின்னால் இழுக்க, கைய கட்டி போட்டுமாடா இவனை பார்த்து பயப்படுறீங்க என்று அவனை அடிக்க முன்னால் வந்தான் அந்த லீடர். கையில் இருந்த சேரை வைத்து பதிலுக்கு அவனை திருப்பி அடித்த சர்வா எதிரே இருப்பவர்களை குத்தி கிழிக்க தயாராக இருக்கும் காளை போல சீறிக்கொண்டு நின்றான். ஐயோ அண்ணே, நான் தான் சொன்னேன்ல, இங்கிருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகி போயிடலாவா என்று ஓடி வந்து அவனை தூக்கிய அடியாட்கள் வாண்ணா என்று கூறி அனைவரும் அங்கிருந்து ஓட ஆரம்பித்தனர். அதை பார்த்த சர்வா சத்தமாக சிரித்தான். ஆனால் சில நொடிகள் கழித்துதான் ஏற்கனவே அவர்களால் ஏற்பட்ட காயங்கள் இன்னும் உடலில் இருப்பதும் அவை வலியை கொடுப்பதையுமே அவன் உணர்ந்தான். அதிலும் தலையில் அடித்த அடியில் இன்னும் கூட லேசாக ரத்தம் கசிந்து கொண்டிருக்க அப்படியே அமர்ந்து விட்டான் சர்வா. கொஞ்சம் கொஞ்சமாக மயக்க நிலைக்கு செல்ல இருந்தவன் எப்படியோ கை கட்டுகளை கடினப்பட்டு அவிழ்த்து தனது பேண்ட் பாக்கெட்டுக்குள் வைத்திருந்த போனை எடுத்து விக்ரமனுக்கு அழைத்து விஷயத்தை சுருக்கமாக கூறி வரச் சொன்னான். இந்த நிலையில் அவனுக்கு நெருக்கமான நம்பிக்கையான ஒரே ஆள் விக்ரமன் மட்டுமே. அடுத்த அரை மணி நேரத்திலேயே அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருந்தார் விக்ரமன். இருட்டாக இருந்த அந்த பேஸ்மெண்ட்டுக்குள் விழுந்து கிடந்த சர்வாவை பார்த்ததும் துடித்து போனவர் ஓடிச் சென்று அவன் தலையை தன் மடியில் வைத்துக் கொண்டு கேட்டார். டைகர், உனக்கு என்ன ஆச்சு? யார் இப்படி பண்ணது? என்ன கிட்னாப் பண்ணிட்டாங்க. இப்போ ஐ அம் ஃபைன் என்று பாதி திறந்த கண்களோடு தலையிலிருந்த வலியை பொறுத்து கொண்டு மெதுவாக கூறினான் சர்வா. சரி ஒண்ணு இல்ல சர்வா, நான் வந்துட்டேன்ல, இப்பவே நான் ஆம்புலன்ஸ்க்கு கூப்பிடுறேன் என்று கூறி போனை கையில் எடுத்தார் விக்ரமன். நோ அதெல்லாம் வேண்டாம், நான் நல்லாதான் இருக்கேன், வீட்டுக்கு போனா போதும், என்ன வீட்டுல விட்டுடுங்க என்று சர்வா பிடிவாதமாக கூற அவனை இந்த நிலையில் வீட்டிற்கு அழைத்துச் செல்ல விக்ரமனுக்கு சிறிதும் விருப்பமில்லை. டைகர், ரத்தம் வந்துகிட்டு இருக்கு, இந்த நிலைமையில வீட்டுக்கு போகணும்னு சொல்ற, சொன்ன கேளு, நம்ம ஹாஸ்பிட்டல் என்று சொல்லி முடிப்பதற்குள் நான் நல்லாதான் இருக்கேன், என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க என்று கட்டளை இடுவது போல கூறினான் சர்வா. அதற்கு மேல் விக்ரமனால் எதுவும் பேச முடியாமல் போக மெல்ல சர்வாவை எழுப்பி தனது காரில் ஏற்றிக்கொண்டவர் அங்கிருந்து கிளம்பினார். சர்வாவின் பழைய வீட்டு வாசலில் காரை நிறுத்த இறங்கிக் கொண்டவன் வீட்டிற்குள் செல்ல போக, சர்வா, நான் நாளைக்கு காலையில உனக்கு கால் பண்ணுவேன், உன்னோட கண்டிஷன் சரியில்லைன்னா கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போய்த்தான் ஆகணும், அப்ப வரமாட்டேன்னு இந்த மாதிரி அடம் பிடிக்க கூடாது என்று கராராக கூறினார் விக்ரமன். அதற்கு தலையை மட்டும் ஆட்டிவிட்டு வீட்டிற்குள் சென்றான் சர்வா. இன்னும் கூட தலையில் கசிந்த ரத்தம் அப்படியே இருக்க அதைக் கண்டு மனம் துடித்தாலும் வேறு வழியில்லாமல் அங்கிருந்து கிளம்பினார் விக்ரமன். வீட்டில் சில வேலைகளை செய்து முடித்த சர்வா வேதிகாவின் வீட்டிற்கு கிளம்பினார். இப்போது முன் இருந்ததை விட சற்று அவன் நிலைமை நன்றாகவே மாறியிருக்க, தூங்கி எந்திரிச்சா எல்லாம் சரியா போயிடும் என்று நினைத்துக் கொண்டவன் வீட்டிற்குள் நுழைய வாசல் வரை சிரிப்பு சத்தம் கேட்டது. மணியை பார்க்க இரவு 10 கடந்திருந்தது. இன்னும் தூங்காம இவங்க என்ன பண்றாங்க என்று யோசனையோடு சர்வா உள்ளே வர அங்கு டைனிங் டேபிளில் அம்பிகா, குணசேகரன், வேதிகா மற்றும் பிரவீன் 4வரும் அமர்ந்து டின்னர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அங்கு பிரவீன் இருப்பதையே நன்றாக கவனித்தவனுக்கு கோபம் வந்தது. காரணம், சர்வா வழக்கமாக அமரும் சேரில் அமர்ந்திருந்தான். மேலும் வேதிகாவின் அருகில் வேறு அமர்ந்திருந்தான். உள்ளே வந்த சர்வாவை அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. ஆண்டி, எனக்கு இங்க வரத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஓகேனா நான் டெய்லியும் கூட வருவேன், ஆனா உங்க பொண்ணோட புருஷன் ஒருத்தன் இந்த வீட்டுல இருக்கானே, அவனை பார்த்தாதான் என் மூட் ஸ்பாயில் ஆகுது என்று எரிச்சலோடு கூறினான். உடனே அம்பிகா, நீங்க கவலையே படாதீங்க, சீக்கிரமே அவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடும் என்று சிரித்துக்கொண்டே கூறிவிட்டு வேதிகாவை பார்க்க அவள் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படியா ஆண்டி, ரொம்ப நல்ல விஷயம், சீக்கிரம் பண்ணுங்க என்றான் பிரவீன். கூடவே அவனது பார்வை இப்போது வேதிகா மீது காதலாக படிய அவளுக்கு எரிச்சல் தான் அதிகமானது. அவன் முகத்தை பார்க்காமல் வேறு பக்கம் திருப்பிக் கொள்ள அம்பிகா பக்கம் திரும்பிய பிரவீன், ஆண்டி, உங்களுக்கு ஓகேனா நாளைக்கு நான் வேதிகாவை வெளியில கூட்டு போகட்டுமா என்று கேட்டான். அதை கேட்டதும் அம்பிகா முகத்தில் 1000 வாட்ஸ் பல்பு எரிந்தது. கண்டிப்பா, இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா, நீங்க கூட்டிட்டு போங்க என்று வேகமாக கோரி முடிக்க இவ்வளவு நேரம் அமைதியாக அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த சர்வா குறுக்கே வந்து நின்றான். இப்பதான் பிரச்சனைய பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்,
உடனே வந்து நிக்குது என்று முணுமுணுத்துக் கொண்ட அம்பிகா சர்வாவை பார்த்ததும் முகத்தை சுளித்துக் கொண்டார். குணசேகரன் அம்பிகாவை முறைத்துவிட்டு பின் சர்வாவிடம், என்ன நீ இவ்ளோ லேட்டா வர என்று கேட்டார். அதற்கு சர்வா பதில் சொல்வதற்குள், நேத்து கூட இதே மாதிரிதான் லேட்டா வந்தான், இவ்வளவு நேரம் வெளியில என்னதான் பண்றான்னு ஒண்ணுமே புரியல என்றாள் வேதிகா. அப்போதுதான் சர்வா நெற்றியிலிருந்து வழிந்திருந்த ரத்தத்தை கவனித்தாள். மேலும் அவன் சட்டையில் கூட இரத்தக்கரை ஆங்காங்கே இருந்தது. வேறு சட்டை மாற்றி இருந்தாலும் காயங்களின் மூலம் அவன் சட்டையில் மீண்டும் இரத்தக்கரை பட்டிருந்தது. இருந்தும் அவள் எதுவுமே கேட்கவில்லை. குணசேகரன் கேள்விக்கு பதில் கூறினான் சர்வா. கொஞ்சம் வேலை இருந்துச்சு என்று மட்டும் கூறிவிட்டு பிரவீனை முறைத்து பார்த்தவன், முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.